अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் February 21 2025 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் திருநாள், தேய்பிறை அஷ்டமியும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு திருநாள்ல சூரியன், புதன், சனி மூன்றுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் கும்பம். எல்லார் வீட்லையும் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம். இதை பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல பிரச்சனையே இருக்காது. பெரிய ஒரு பணம் வரும், ப்ரமோஷன் ஏற்படும், வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும். சிம்பிள் பரிகாரம். ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்குங்க. அதாவது தண்ணி ஊற்றி வைப்பீங்களா, குடிக்கிற சொம்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கும்பமாக இருக்கலாம். அதன் மேலே ஒரு தேங்காயும் வெத்தலையும் வச்சுட்டு உள்ள தண்ணி ஊற்றிட்டு லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வச்சு நீங்கள் ஓம் லக்ஷ்மி நாரசிம்ஹாஜ நமஹா ஓம் அப்படின்னு சொல்லணும். இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா பூர்ண கும்ப மரியாதை யாரு கொடுப்பாங்களோ அந்த மரியாதையும் சரி, அந்த சந்தோஷமான நிகழ்வும் சரி, பிரச்சனைகளும் ஓவியக்கூடிய அற்புதமான நாள். இந்த அஷ்டமியை கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த 2.5 மாதத்துக்கு 4 கிரக சேர்க்கை மீனத்தில் ஏற்பட போகிறது. அந்த பேட் வைப்ரேஷனும் சரி, கெட்ட பலன்கள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும்னா இதை நீங்கள் பண்ணலாம். இன்றைய நாள் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. யாருக்கு இந்த நாள் சந்திராஷ்டம்? மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், மெயினாக பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. அதனால இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். என்ன பண்ணா சிம்பிளா நடக்கும்னு பார்த்தா, கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்துல யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா சூரியன், சனி, புதன் சேரும் பொழுது ஒரு டாக்குமெண்ட்டுக்காக, கையெழுத்துக்காக, ஒரு பிளானுக்காக, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும். அந்த பணத்தையும் வாங்க முடியாது, அந்த விஷயமும் நடக்காது. ஸோ இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. எதையும் நம்பி இறங்காமல் இருப்பது நல்லது. நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, ஒரு சின்ன கற்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்க, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பி செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதுக்கான சான்றிதழ் யாருனால நடக்கும்னா ரிஷபத்துக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை நம்மளால முடியும்னு தன்னம்பிக்கையோட எடுத்து செய்யும் பொழுது பெரிய வெற்றியை கொடுக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கப்படுது. 7ஆம் இடத்துல சந்திரன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், மனைவி கூடிய அந்யோன்யம் இருக்கும், பசங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டில் ஃபேமிலி நல்லா இருந்ததுனாவே மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. யூ ஹவ் காட் தட் கெப்பாசிட்டி. அதெல்லாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்லா வெற்றி அடையக்கூடிய நாள். நிறைய பேருக்கு உங்களால அல்லது உங்க மனைவினால அல்லது உங்க கணவர்னால பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் கன்ஃபார்ம் ஆயிடும். எந்த விஷயத்துக்காக இவ்வளவு நாள் நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ அந்த போராடக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது அப்படிங்கிறதே பெரிய ஒரு விமோசன காலம். அதுவுமே இந்த நாள் நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். யாரெல்லாம் கவர்மெண்ட்ல, பிரைவேட்ல டெம்பரவரி உத்தியோகத்தில் இருக்கீங்களோ, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யறீங்களோ, அதாவது ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கன்சல்டண்டா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த டெம்பரவரி டு பர்மனண்டா மாறக்கூடிய பிராப்தம் இந்த நாள் நிறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா சூரியன், புதன், சனி மூணுமே கும்பத்தில் இருக்கிறது. திரிகோணம் 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் ஆக்டிவா இருக்கிறது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணீங்கன்னா போறோம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார நிறைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா போறோம். இந்த நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நடந்துரும். அவ்வளவுதான். திரிகோணத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம், சனி தொடர்பு பொதுவாகவே ஐயோ பாவோன்னு நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர். உங்க பசங்க நல்லா இருக்கிறது, பசங்க மூலியமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. திரிகோணத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்காரு. அதனால நிறைய பேருக்கு நல்ல பணம் வரும். நிறைய ஆடம்பர சுற்றுலா, க்ரூஸ்ல போறது, ஷிப்ல போறது, இதெல்லாம் நீங்க இன்றைய நாள் புக் பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு செம்ம ஆஃபர் வரப்படுறது. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி தான். பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உட்காந்து ஸ்க்ரீனில் நல்ல படம் பார்ப்பீங்க. சந்திரன் 2 நட்சத்திரம் சனி, அந்த சனி பார்த்தீங்கன்னா சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறனால உட்காந்து டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, எஜுகேஷனல் வீடியோஸ் பார்க்கறது, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற விஷயம் காலேஜில் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் பத்தாதுன்னு சொல்லி தனியாக படிக்கிறது, இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெற்றியும் நல்ல வாய்ப்புகளும் தாராளமாக கூடி வரக்கூடிய நாள். வீட்டில் அம்மா சொல் பேச்சு கேளுங்க. அம்மா ஒரு விஷயத்த 2-3 தடவை சொல்லுவாங்க, உடனே டென்ஷன் ஆகப்படாது. வயதுக்கு ஏற்பவாறு நம்மளும் மாறின்னு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக பானகத்தை லக்ஷ்மி நாரசிம்மருக்கு இன்றைய நாள் நீங்கள் நைவேத்தியம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உடம்பில் இருக்கக்கூடிய சுகர் பாதிப்பு, பிபி பாதிப்பு குறையும். ராசியா நிறம் கோதுமை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் 2 நட்சத்திரம் சனி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி புதன் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை தேடி வரும். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஓடிடி தளங்களில் நல்ல வாய்ப்புகளை வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஒரு புது வண்டி வாங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை ஓயணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கிளியர் ஆகணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பார்த்துக்க வேண்டியது தொண்டை கட்டாமல் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு நெஞ்சு சளி கோத்துக்காமல் பார்க்கணும். இளைய சகோதரன் சகோதரி தாய் இவங்க 2 பேருடைய ஹெல்த் மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நீங்கள் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு இருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். அதுவும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளில் பார்க்கப்படுது. உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரத்யங்கரா தேவி வழிபாடு அஷ்டமி அன்னைக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுது. 3 விதமான பிரச்சனை, கர்மாவினால ஏற்படக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழல்கள் மாற வேண்டும் என்றாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு கடன்ல போய் நம்ம அவதியில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, இது எல்லாமே மாறணும்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரத்யங்கரா தேவி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சுண்டல் பண்ணணும். அருமையான பச்சை பயிறு சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அது 10 பேருக்கு நீங்க கொடுத்துட்டு அன்னதானம் பண்ண முடிஞ்சா ஒருத்தருக்கு பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் நிறைய பேருக்கு திவ்யமா பணம் வரும். இட் வில் ஹேப்பன். ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் டார்க் கிரீன் நிறம். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் சொல்ற மாதிரி எப்பவுமே அந்நியன் ரெமோ அம்பி இது 3மே உடம்புல வந்து மாறி மாறி போற ஒரே ஆள் நீங்க தான். அதுவும் சனி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஆனா என்ன விசேஷம்னா கண்டிப்பா வீடு கட்டுவீங்க. கவர்மெண்ட் அலாட்டட் லேண்ட்ல வீடு கட்டுவீங்க. சூரியன் புதன் சனி 3மே கனெக்ட் ஆகிறதுனால கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லேண்ட் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு வீடு அமையக்கூடிய நிலம் அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இந்த நாளில் பெரிய ஒரு வெற்றியும் உண்டு. அதே மாதிரி ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்படும். யார் மூலியமானா சொந்தக்காரங்க மூலியமா. அதனால அதை மட்டும் பாருங்க, பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையும். ரேஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், ப்ரமோஷன் ஆர்டர் வரும். சில பேருக்கு இடமாற்றத்துக்கான டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். தாராளமா சந்தோஷமா எடுத்துட்டு கிளம்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு கூடிய மன அவதிகள் தீரக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடத்துல 3 முக்கியமான கிரகங்கள் சூரியன் புதன் சனி. லக்ஷ்மி நாரசிம்ஹாய நமஹா அப்படின்னு மட்டும்தான் நீங்க சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சது. இட் இஸ் டன். நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துடும். ஏன்னா 2 11 இடங்கள் ஆக்டிவேட்டா இருக்கும் பொழுது தனப்பிராப்தமும் வரும், சந்தோஷமும் இருக்கும், திருப்தியும் இருக்கும், எல்லாருடைய நட்பும் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் தலைவர்களாக மாறக்கூடிய பிராப்தம். லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம். சந்திரன் 2 நட்சத்திரம் அனுஷம், சனி நட்சத்திரம். சனி 2ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்ந்து இருக்காரு. அதனால லக்ஷ்மி நாரசிம்ஹாய நமஹ சொன்னீங்கன்னா அப்புறம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் புது கண்ணாடி வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. உங்க லைஃப் நல்லா மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார், துட்டை கொடுப்பார், நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். ராசியா நிறம் கோதுமை நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெட்ரோல் பங்க் யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ, எண்ணெய் வியாபாரம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, மரச்செக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அது சார்ந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் கனிம வளம் சம்பந்தப்பட்ட புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணணும், கான்ட்ராக்ட் வெயிட் பண்ற லீஸ் கிளியர் ஆகுமா, அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். ஏன்னா சூரியன் புதன் சனி மூணுமே இன்டர் கனெக்ட் ஆகுது. அது தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்ற கொடுக்கிறது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் பேஸ்ட் வேலைகள், வனம் சார்ந்த எந்த ஒரு தொழில நீங்க இருந்தாலும் சரி இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் ஃபாரஸ்ட் ஆபீசர்களா இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு ப்ரமோஷன் ஆர்டர் வரும். அமோகமான நாடா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எடுத்தால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன் வெற்றி அடையும்? பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்காந்து அனுஷ நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. பழைய பஞ்சாயத்து, பழைய ஒரு இஷ்யூ, அதெல்லாம் இன்றைய நாள் முடியணும்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய நாள் தீர்க்கலாம். முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட உயில் பிரச்சனை, அதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பா தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல வெளியே இருக்கீங்களோ, வெளிநாடுகள் இருக்கீங்களோ, அவங்க அத்தனை பேருக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அவங்களுக்கெல்லாம் வேலை மாறக்கூடிய பிராப்தம், பாஸ் மாறக்கூடிய பிராப்தம், அதனால் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. சுப காரியங்களுக்காக நல்ல வரையங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லக்கரை ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு? அதுல முதல் ராசி லக்னம்னா 100% மகரம் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விருச்சிகம், மூன்றாவது மீனம். அந்த அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.